ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு நபர் தன்னுடைய பைக் சரியாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறாரு. மெக்கானிக்கும் கஸ்டமரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பிரதர், த பைக் இஸ் நாட் ஸ்டார்டிங் ப்ராப்பர்லி. ஆனால் பைக் சரியாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராப்பர்லி அப்படின்னா சரியாக அப்படின்னு அர்த்தம். இப்படி அவர் சொன்ன உடனே அதுக்கு மெக்கானிக் பிரிங் இட் ஹியர் அப்படின்னா அது இங்கே கொண்டு வா. இந்த பிரிங் அப்படின்ற வார்த்தைக்கு கொண்டு வா, எடுத்து கொண்டு வா அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. இட் அப்படின்ற வார்த்தை பைக்கை குறிக்குது. பிரிங் இட் ஹியர் அப்படின்னா அது இங்கே கொண்டு வாங்க. லெமி செக், லெம்மி அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. லெமி செக் அப்படின்னா என்ன செக் பண்ண விடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இருங்க நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இருங்க நான் செக் பண்ணுறேன், நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. லெட் மீ செக் வாட் த ப்ராப்ளம் இஸ் அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு நான் செக் பண்ணுறேன். இருங்க நான் என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். லெட் மீ செக் வாட் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம் இஸ் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்னு நான் செக் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு அர்த்தம். பிரிங் இட் ஹியர். லெட் மீ செக் வாட் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம் இஸ். இங்கே கொண்டு வாங்க, என்ன பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன் இருங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு கஸ்டமர் ஓகே ப்ளீஸ் செக். சரி, செக் பண்ணுங்க. ஆல்சோ செக் த ரியர் பிரேக் அப்படின்னா பின்னாடி பிரேக். ரியர் அப்படின்னா பின்னாடி. இட் இஸ் வெரி லூஸ், ரொம்ப லூஸாக இருக்குது. அது ரொம்ப லூஸாக இருக்குது. எது? ரியர் பிரேக், பின்னாடி பிரேக். ஓகே ப்ளீஸ் செக். சரி, செக் பண்ணுங்க. ஆல்சோ செக் த ரியர் பிரேக். அப்படியே பின்னாடி பிரேக்கையும் செக் பண்ணுங்க. இட் இஸ் வெரி லூஸ், அது ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு மெக்கானிக் என்ன சொல்கிறாரு? ஓகே ஐ வில் டைட்டன் த பிரேக். சரி, நான் பிரேக்கை டைட் பண்ணிடுறேன். டூ யூ நீட் அன் ஆயில் சேஞ்ச் டு? டூ யூ நீட் அன் ஆயில் சேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் தேவையா? அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனால் உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணுமா? டூ யூ நீட் அன் ஆயில் சேஞ்ச் டு? உங்களுக்கு ஆயில் சேஞ்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே ஐ வில் டைட்டன் த பிரேக். டூ யூ நீட் அன் ஆயில் சேஞ்ச் டு? சரி, நான் பிரேக்கை டைட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆயில் சேஞ்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கஸ்டமர் எஸ் சேஞ்ச் இட். ஆமாம், அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. இட் ஹேஸ் பீன் 6 months சின்ஸ் ஐ சேஞ்ச் த ஆயில் அப்படின்னா நான் ஆயில் சேஞ்ச் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இட் ஹேஸ் பீன் 6 months அப்படின்னா 6 மாதம் ஆயிடுச்சு. இட் ஹேஸ் பீன் 3 months அப்படின்னா 3 மாதம் ஆயிடுச்சு. இட் ஹேஸ் பீன் 3 weeks அப்படின்னா 3 வாரம் ஆயிடுச்சு. இட் ஹேஸ் பீன் 3 days அப்படின்னா 3 நாள் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்படி இவர் சொன்ன உடனே அதுக்கு மெக்கானிக் என்ன சொல்றாரு? இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற பிடிஎஃப் ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஐ வில் டூ எ ஃபுல் சர்வீஸ் அப்படின்னா நான் ஃபுல் சர்வீஸ் பண்ணிடுறேன். ஐ வில் டூ எ ஃபுல் சர்வீஸ் தென் அப்படின்னா நான் வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணிடுறேன். லீவ் த பைக் ஹியர் வித் த கீ. லீவ் த பைக் அப்படின்னா பைக்கை விட்டுட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு விட்டு செல்வது அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. சரிங்களா? லீவ் த பைக் ஹியர் அப்படின்னா பைக்கை இங்கே விட்டுட்டு போங்க. வித் த கீ, சாவியோட பைக்கை இங்கே விட்டுட்டு போங்க. ஐ வில் டூ எ ஃபுல் சர்வீஸ் தென் அப்படின்னா நான் வந்து ஃபுல் சர்வீஸும் பண்ணிடுறேன். லீவ் த பைக் ஹியர் வித் த கீ, சாவியோட பைக் இங்கே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கஸ்டமர் ஹவு மச் வில் இட் காஸ்ட் அப்படின்னா எவ்வளவு செலவாகும்? ஃபார் த ஃபுல் சர்வீஸுக்கு முழு சர்வீஸுக்கு ஹவு மச் வில் இட் காஸ்ட், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மெக்கானிக் இட் வில் கம் டு அரவுண்ட் 800 rupees இன்க்ளூடிங் த என்ஜின் ஆயில். இப்போ கவனிங்க, இந்த அரவுண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு சுற்றி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்புறம் வந்து நம்பர்ஸுக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்னா தோராயமாக, கிட்டத்தட்ட அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது துல்லியமாக சொல்ல முடியாததுக்கு தான் இந்த அரவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கணும். இட் வில் கம் டு அரவுண்ட் 800 rupees அப்படின்னா எப்படியும் ஒரு 800 ரூபாய் வருங்க அப்படின்னு அர்த்தம். எப்படியும் ஒரு 800 ரூபாய் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படியும் ஒரு 800 ரூபாய் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 750 ரூபாய் வரலாம், இல்லை ஒரு 780 ரூபாய் வரலாம், இல்லைன்னா 810 ரூபாய் வரலாம். இந்த மாதிரி துல்லியமாக சொல்ல முடியாததுக்கு தான் இந்த அரவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்க்ளூடிங் த என்ஜின் ஆயில் அப்படின்னா என்ஜின் ஆயிலையும் சேர்த்து இட் வில் கம் டு அரவுண்ட் 800 rupees இன்க்ளூடிங் த என்ஜின் ஆயிலோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாய் வருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கஸ்டமர் ஓகே வாட் டைம் வில் த பைக் பி ரெடி? எத்தனை மணிக்கு பைக் ரெடி ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மெக்கானிக் கம் ஆஃப்டர் 5 o'clock in the evening இட் வில் பி ரெடி அப்படின்னா அது ரெடியாக இருக்கும். எது ரெடியாக இருக்கும்? வண்டி ரெடியாக இருக்கும்.
இட் அப்படின்ற வார்த்தை பைக்கை குறிக்குது. ஆஃப்டர் அப்படின்ற வார்த்தைக்கு பிறகு, அப்புறமா அப்படின்னு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, கம் ஆஃப்டர் 5 o'clock அப்படின்னா 5 மணிக்கு மேல வாங்க, 5 மணிக்கு அப்புறமா வாங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.